Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியதை கைவிட வேண்டும். பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண். சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா? இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். பதினேழு நாட்களாக நடைபெற்று வந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து முடிவு. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு. பணி நிறைவு தொகையையும் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதல்வர். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். ஆளுநர் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசை தான் கேட்க வேண்டும். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறியுள்ள மாநிலமாக திகழ்கிறது என்றும் பதில். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்க அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு, அவங்கள தான் போய் கேட்கணும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோரிடம் மதிமுக நேர்காணல். விழுப்புரம், தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்தோரிடம் நேர்காணல் நடத்தினார் எடப்பாடி கே. பழனிசாமி. அதிமுகவில் இணைந்தார் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தர்மர். பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து கட்சியில் ஐக்கியம். என்னை பொறுத்தவரை யார்த்தையும் கருத்து வேறுபாடு கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சந்தித்தேன். சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு. ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெற்ற ஆலோசனை. கோவை தெற்கு, மதுரை மத்தி, ஆலந்தூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் விருப்பம். திமுக தலைமையிடம் பட்டியலை வழங்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு விநியோகத்தை தொடங்கியது மக்கள் நீதி மய்யம். 5 அடங்கிய தேர்தல் பணிக்குழுவும் அமைப்பு. திமுக ஆட்சியை அகற்ற தாவேக தலைவர் விஜயால் தான் முடியும் என செங்கோட்டையன் உறுதி. விஜய் கை காட்டுபவரே சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பேட்டி. தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நாங்க சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியும் என்கிறோம். எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் திட்டம். விஜயின் தாவேகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல்.
விஜயை டெல்லிக்கு அழைத்தது கூட்டணிக்கு அழைப்பதற்காக அல்ல. தங்கள் கூட்டணி சின்னமான குக்கரிலும் விசில் இருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. அது சட்ட ரீதியாக நடவடிக்கை. இப்ப வர வச்சுக்கிட்டே இருந்த அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது. தமிழக மக்கள் உரிய பாடம் கற்பிப்பார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. தமிழ்நாட்டை போராட்டக் களமாக்கியதும் ஊழலில் திளைக்கச் செய்ததுமே திமுகவின் சாதனை. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அறிக்கை. ஒரு மாதத்தை எட்டியது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது. மாணவர்களின் நலன் கருதி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றவும் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பெரம்பலூர் அருகே காவல்துறையின் வாகனம் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசியதில் காவலர்கள் 2 காயம். ரவுடி, வெள்ளைக்காளி உள்ளிட்ட 2 காவலர்கள் சென்னைக்கு அழைத்துச் சென்றபோது தாக்குதல். பெரம்பலூர் நாட்டு வெடிகுண்டு வீச்சு சம்பவத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறை மற்றும் அரசு மீது அச்சமில்லை என விமர்சனம். ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து தாக்குதல் நடந்திருப்பதாக ஐஜி பாலகிருஷ்ணன் விளக்கம். தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பதில். அந்த நபரை, வெள்ளைக்காளிங்கிற நபரை மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் இம்மீடியட்டா குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாம தடுத்துட்டாங்க. குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படை அமைச்சிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். 1,18,000 ரூபாயை எட்டியது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 365 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 3,65,000 ரூபாயை எட்டியது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25 விழுக்காடு வரி நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தகவல். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெரிதும் குறைத்துக் கொண்டதாகவும் பேச்சு. அரசு பணிகளில் சேர 61,000 பேருக்கு பணியாணைகளை வழங்கிய பிரதமர் மோடி. இது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இளைஞர்களுக்கு விடுக்கப்படும் அழைப்பு என பேச்சு. மத்திய பாஜக அரசின் கிரேட் நிக்கோபார் தீவு திட்டம் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். பழங்குடியினருக்கு எதிரான திட்டமிடப்பட்ட நடவடிக்கை என காங்கிரஸ் கண்டனம். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. சாலைகளே தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு.
அதிபயங்கர பனி புயல் அமெரிக்காவை தாக்க உள்ளதாக எச்சரிக்கை. 8000 விமானங்கள் ரத்து, பள்ளிகள் மூடல், கடைகளில் விற்று தீர்ந்த பொருட்கள். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.